ஏய் வா வா கலை என்னார வந்த? ஏய் யுவராணியே, உன்கிட்ட ஊர் நாயம் பேசலான்னு வந்தா அரை மணி நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எங்க போயிட்டு வந்த? பையன் கையுமா இருக்கிற? எந்த ஊருக்கு போயிட்டு இருந்தியாக்கும்? கலை, நான் சந்தைக்கு போயிட்டு வந்தேன். நம்ம ஊர் வார சந்தையில இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சந்தைக்கு போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்தேன்டி. என்ன யுவராணி, சந்தைக்கு போயிட்டு வந்தியா? எனக்கு ஒரு பேச்சு கொடுத்துருந்தா நானும் வந்திருப்பேன்ல. நகைக்கடைக்கு போறதா சொல்ல மாட்டேங்க. காய்கறி வாங்க கூட சொல்ல மாட்டியா? இத்தனை நாயம் பேசுறோம், போகும்போது ஒரு வார்த்தை கூப்பிட மாட்டேன். இவ்வளவு சந்தை கூட்டிட்டு போனா சந்தையில காய்கறி வாங்கின மாதிரிதான். இவ சந்தை கடைக்கு வந்தா இவளுக்கு ஊர் நாயம் பேசவே சரியா இருக்கு. இவங்க போய் சாமான் வாங்க போறா. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை போனா அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை திரும்பி வரனா வேணா இவளை கூட்டிட்டு போலாம். என்ன யுவராணி, நான் அவன்கிட்ட பேசிட்டு இருந்தா நீ என்னமோ கூடைகளை பார்த்து பேசிட்டு இருக்க. ஏதாவது விட்டுட்டு வந்துட்டியா? இல்ல சில்லறைகளை ஏதாவது கொடுக்காம விட்டாடவா? போய் பேசிக்கலாம், என்னன்னு பாத்திரலாம். தினமும் கூடைய பார்த்து பேசினதுக்கு என்ன பார்த்து பேசு. இல்ல கலை, எல்லாம் கரெக்டா வாங்கிட்டு வந்துட்டேன்னா ஏதாவது மறந்துட்டுனான்னு செக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். வேற ஒண்ணும் இல்ல. நீதான் சொல்றியே இந்த யுவராணி ஏமாத்த முடியுமா? அப்படி ஏமாற ஆளாதான் யுவராணி, உனக்கு தெரியாதா? கேக்குறேன். சரி தெரியுது. என்ன யுவராணி, தக்காளி, கத்திரிக்காய், வெண்டைக்காய், கேரட்டு, முள்ளங்கி, முட்டைக்கோசு, இது ஆளடிக்கிற மாதிரி ஒரு வாழைத்தண்டு. அது என்னது? அதேமா கீரை வாங்கிட்டு இருக்க. என்ன கீரை? இந்த கீரை உனக்கு தெரியாதாடி? இதுதான் பொன்னாங்கண்ணி கீரை. நீ பார்த்தது இல்லையா? நீ செஞ்சது இல்லையா? என்னது பொன்னாங்கண்ணி கீரையா? அது என்னடி கீரை? நான் கேட்டிருக்க மிளகு தக்காளி கீரை, கொத்தமல்லி, கருவேப்பிலை இந்த மாதிரிதான். பொன்னாங்கண்ணி கீரைங்கிறியா? அது என்ன கீரை? அடியாத்தி, உனக்கு இந்த பொன்னாங்கண்ணி கீரை தெரிஞ்சாதாடி? தெரியாம தானே கேக்குறேன். என்னமோ உனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி சொல்ற, கொஞ்சம் சொல்ல. என்னமோ ஃபாரின்ல இருந்து வந்த மாதிரி எல்லாம் நீ என்ன பேசிக்கிற? ஏன் ஃபாரின்ல இருந்து வந்தாதான் பேசணுமா? நாங்க பேசினாலும் கேட்க மாட்டீங்களா? கொஞ்சம் விளக்கத்தை சொல்லு பாப்போம். இந்த கீரையை சாப்பிட்டா சூப்பரா அழகா இல்லாமாடி. நான் வாரத்துல 2 தடவை இதான் வணங்கி சாப்பிட்டு இருக்கிறேன். இதை சாப்பிட்டா அப்படியே நயன்தாரா மாதிரி, சினிமா நடி மாதிரி, பப்பாளி பழம் மாட்ட, தக்காளி பழம் மாட்ட, தகன்னு எம்ஜிஆர் கடல்ல வந்துடலாமாடி. இது நீ சொல்றே, இது அவங்களுக்கு எல்லாம் தெரியுமா? அடிகை மாதிரிங்கிறியே, என்ன ரகசியம்? நீ இதை சாப்பிட்டு இப்படி இருக்கியோ? அது நான் எப்படி, அதான் எனக்கு தெரியல. ஆனா இதை சாப்பிட்டா நல்லா க்ளோ ஆயிடலான்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம என்றைக்கும் இளமையாவே இருக்கலாம், நல்லா க்ளோ ஆயிடலாம், நல்லா அழகா இருக்கலாம். நம்மளோட இளமையோட ரகசியம், அழகின் ரகசியம் அப்படின்னு சொல்றாங்கடி. அதனால நான் இப்பெல்லாம் வாரத்துக்கு 2 நாள் இந்த கீரையை தான் வணக்கி சாப்பிட்டு இருக்கிறேன். ஏதாவது மாற்றம் ஏதாவது தெரியுதா? தெரியுது. பழப்பழம் தக்காளி மாதிரி தான் இருக்கிற. நீயும் நல்லாதான் இருக்கிற. இருந்தாலும் இந்த ரகசியத்தை சொல்லாம இருக்கிறியே யுவராணியே. ஓ, இந்த மாதிரி எத்தனை ரகசியம் இருக்குன்னு பாக்கலாம். இல்லடி, நீ இப்போ எதுக்கடி நம்ம இதை சும்மா சொல்லிட்டு இருக்கிறோம். இப்ப நான் கீரை வாங்கிட்டு வரங்காட்டி நீ கேட்டங்காட்டி நானும் சொன்னேன், அவ்வளவுதான். நானு இல்லாட்டி எதுக்கடி இதை நம்ம இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்கன்னு நம்ம என்ன வீடியோ போட்டா சொல்லிக்கிட்டு இருக்க முடியுது எல்லாம்? வந்த நான் கேட்டேன், நான் சொன்னேன். ஏன் சொன்னாதான் கேட்டாதான் சொல்லுவீங்களா? ஐயோ, நம்ம ஃப்ரெண்ட் இருக்காளே, அவளுக்கும் சொல்ல, அவளும் கொஞ்சம் இளமையாகட்டுன்னு கொஞ்சமா நினைச்சு பார்த்துருந்தா நீ சொல்லியிருப்ப. செல்வி மட்டும் வந்து எல்லாத்தையும் வழக்கம் சொல்லிட்டு இருக்கணும், நீ மட்டும் வந்துட்டு எதுவும் சொல்ல கேட்டாதான் சொல்லுவியாக்கும். சரி விடம்மா, நீ உடனே வேற உனக்கு வேற கோவம் வேற வந்துடும் மூக்குக்கு மேல. உனிமே நான் என்ன தெரியுது அது எல்லாத்தையும் நான் உனக்கு சொல்லிடுறேன். வா வலிக்கு இப்படிதான். ஆமா மக்களே, யுவராணி சொல்றது போலதான் எந்த கீரையா இருந்தாலும் கண்டிப்பா அதுல ஒரு மருத்துவ குணம் இருக்கு. இப்ப இந்த பொன்னாங்கண்ணி கீரை அப்படிங்கிறது பெரும்பாலும் நிறைய பேருக்கு தெரியாம இருந்துக்கலாம். அந்த கீரை வாரத்துல 2 நாளைக்கு நீங்க கண்டிப்பா எடுத்துக்கும் போது உங்களுடைய கண் பார்வை கோளாறு இருக்குன்னு அப்படின்னா கண்டிப்பா சரியாயிடும். உங்களுடைய கண் பார்வை தெளிவாகும். அது மட்டும் இல்ல, இந்த பொன்னாங்கண்ணி கீரையை சாப்பிட்டீங்கன்னா நீங்க இளமையா நயன்தாரா போல வேணுமா இல்ல சமந்தா போல வேணும்னாலும் நீங்க மாறிக்கலாம். அதோட இந்த கீரையை வந்துட்டு சாறு எடுத்து தேங்காய் எண்ணெயில காய்ச்சி தலைக்கு தேய்ச்சி ஒரு கூந்தல் அப்படியே நீளமா வளரும். அப்புறம் நீங்க அங்க போய் காசு கொடுத்து அந்த கிரீமை வாங்கணும், இந்த ஜெல்லை வாங்கணும், இந்த லிக்விட் வாங்கணும்னா எதுவுமே ஜஸ்ட் ஒரு 5 ரூபா 10 ரூபா போட்டு கீரையை வாங்கி சாப்பிட்டு அழகு மற்றவங்க பாராட்டுற மாதிரி இந்த கீரை தினமும் உணவுல சேர்த்துக்கிட்டா மிக நன்றி. இல்லை அப்படின்னா வாரத்துல 2 நாளைக்கு எடுத்துக்கோங்க. நீங்களும் பலன்னு இளமையா அழகா நயன்தாரா மாதிரி இல்லைன்னா கூட நம்ம நாயகி மாதிரி ஆயிக்கலாம். நல்ல கீரையை பயன்படுத்திக்கோங்க. நன்றி, வணக்கம்.